வாலிப பிள்ளைகளை பரிசுத்த குலத்திலாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு கீழ்படியாம அப்படி பாரு, பேரண்ட்ஸுக்கு கீழ்படியாம சூழ்நிலை உருவாகுது. அதுதான் இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்பா. இங்க வசனம் அழகா சொல்லுது. இதனால நான் அப்படிதான் யோசிக்க போது, என்ன ஆண்டவர் என்ன எவரும் பயன்படுத்தாத கழுதை சோத்திரம், ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட கழுதை சோத்திரம். அப்ப அதே போல நம்மளெல்லாம் ஆண்டவர், நம்மளாம் யாரு நியமிக்கப்பட்டோம், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவங்க. பிசாசு என்ன பண்றான் இன்னைக்கு? அநேக வாலிப பிள்ளைகளை சீர்கிட்ட போய்க்கிறோம் சோத்திரம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாக சொல்லுவாங்க, இன்னொரு சொல்லுவாங்க, ஏங்க இந்த வாலிப பசங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கூட ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எட்டாடும் போது கடைசியில் மறிக்க போகும்போது நான் ஏசப்பா எடுத்துக்கிறேன், அப்போ போது ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் சொல்றாங்கன்னு சொல்லு. இப்ப எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, நான் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் அனுபவிட்டு ஞானஸ்தானம் பண்ணணும், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைங்க எடுத்து நான் கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு பாருங்க இப்படியே சொல்றாங்க. அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இதுதான் உண்மையான காரியம். அழகா அவங்கள அப்படியா பிசாசு பண்ணிக்கிறான், வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்ற வாலிபத்துல இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டானா அவன் வைராக்கியமா இருப்பாங்க சோத்திரம். யோசேப்பு அப்படிதான் இருந்தார். சாது சுந்தர் சிங் யாரு தெரியுமா? சிங்கு. அப்ப அப்படி அந்த மனுஷன் வாலிப நாட்கள் ஏற்றுக்கொண்டார், அதனாலதான் அவர் நிலைத்திருந்தார் சோத்திரம். யாரெல்லாம் வாலிபத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது நாளில கர்த்தருக்காக நிற்பாங்க சோத்திரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் விரும்புகிறார் சோத்திரம். அவர் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா விரும்புகிறார். அதை இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு பாக்குறோம். அதுக்குதான் வேதம் சொல்லுது, இன்னைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுது, அவர் பவானி வர விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். எருசலேம் வீதியில அவருடைய பிதாவுடைய நாம மகிமைப்படணும், சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், அதுக்காகத்தான் உள்ள பிரவேசித்தார். இப்ப அதே போல இந்த பூமியில இருக்கிற யாவர் மேலும் அவர் என்ன பண்றாரு? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா வாசம் பண்ண விரும்புகிறார் சோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு எருசலேம் வீதியில உலாவி கடந்து போனார். இப்ப கடந்துலாம் போவது கிடையாது, நமக்குள்ளே வந்து தங்க விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவராய் சோத்திரம். அப்ப இந்த நாளில கூட அப்ப என்ன விரும்பணும்? அந்த ராஜா முன்னிடத்துல வருவார் சோத்திரம். எந்த ராஜா? அந்த அன்னைக்கு எருசலேம் வீதியில நடந்து போன அந்த ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரித்த அந்த மகாபெரிய அந்த தேவன் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? மகிழ்ந்து களி கூறணும் சோத்திரம். நம்ம என்ன பாருங்க, நம்ம பிரச்சனைகளை பார்த்து துக்கி திருக்கவே கூடாது. ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து துக்கி திருக்க கூடாது. இந்த பிரச்சனை நம்ம சந்தோஷப்படாம இருக்கிறதுக்காக பிசாசு என்ன பண்ண நம்மளை கொண்டு வந்த பிரச்சனை. இது நம்ம என்ன பண்ணணும்? பிசாசே நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இந்த உபத்திரத்தை கொடுக்குறியா, நான் இருந்தாலும் கர்த்தருக்குள் என்ன பண்ணுவேன்? நான் மகிழ்ச்சியா இருப்பேன். பாடுகள் இருந்தாலும் உபத்திரங்கள் இருந்தாலும் நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ள நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி நம்ம மகிழும் நம்ம இருதயத்துல. நான் அதுக்குதான் ஆட சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்துல நான் செலுத்தப்படுகிற போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை தங்க வைப்பார். நம்முடைய இருதயத்தை கெடுக்கும்படி, சந்தோஷத்தை கெடுக்கும்படி வரக்கூடிய அந்த பொல்லாத பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமாங்க, ஒண்ணு இல்லாம போயிடும் சோத்திரம். நான் அனுபவமா சொல்றேன், நான் எல்லாமே அனுபவமா சொல்றேன். நம்முடைய இருதயத்துல சந்தோஷத்தை அனுபவிக்க விடாதவருக்கு பிசாசு பண்ற நம்மள என்ன பண்றேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நான் வந்து பிராக்டிகலா சொல்றேன், நான் உணர்ந்து சொல்றேன். நாம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க விரும்புகிறோம், ஆனா பிசாசு என்ன பண்றான்? நம்மள அத வேற காரியத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்மள பிரச்சனை கொடுக்கலாம். அதான் உண்மையான காரியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத மகிழ்ந்து களி ஒரு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேசமே நீ பயப்படாதே, தேசமே நீ பயப்படாதே. அப்ப தேசத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர் உருவாக்கின ஜனம் நம்ம அந்த தேசத்துல இருக்கிறோம், நமக்குள்ளேயும் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் மகிழ்ந்து கழிவுறு. அப்ப நம்ம மகிழப்படுகிற போதுதான் தேசம் மகிழும். நாம் மகிழப்படுகிற போதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிசாசு வைக்கப்பட்டு போவான். ஐயோ உள்ள பிரவேசிக்க முடியல,
எங்கே உள்ள போக முடியல. அப்ப அது ஒரு காரியம். அதே போலதான் வேத வசனம் எடுத்துக்கொள்வோம். யோவான்ல 12வது அதிகாரம், யோவான் 12 13ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப 21:9 சூத்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 11 12 13 சூத்திரம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல? 21:9 வாசிங்க. அடுத்து 21:9. சரி பாருங்க, இந்த 12 13 14 சொல்லப்பட்டிருக்கிறதுல இந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த இடத்துல அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாது. அங்கேயும் பார்த்தோம். இந்த சூழ்நிலை பார்க்கப்படுகிற போது சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுத குட்டியின் மேல ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. எங்க எழுதிக்கிறது? நம்ம இங்க வாசித்தோம், சகரியால வாசித்தோம் அல்லவா? அப்ப அதன்படியே இங்க வராராம். இயேசு ஒரு கழுத குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். சோத்ரம் 15ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனம் சொல்லுது. சோத்ரம் 13ஆம் வசனம் சொல்லுது, குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். எப்படி? சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து கலிவுறு சொன்னார சொல்லிருக்கிறார்ல, சகரியா வாசிக்கிறோம். இப்ப யாரு வாரா? இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி மேல அவர் வாராரு. இவர்கள் இந்த மக்கள் என்ன பண்றாங்க? எருசலேம் வீதியில எதிர்கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? எதிர்கொண்டு என்ன போட்டிருக்கு? அப்படியே போட்டிருக்கு. சோத்திரம். எதிர்கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? சொல்லுங்க. ஆர்ப்பரித்தார்கள். ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தா. அப்ப என்ன அர்த்தம்? சந்தோஷம். இந்த வீதியில எம் ராஜா வாராரு, எனக்கு வார அந்த வீதியில வாராரு. அந்த சந்தோஷத்தை கண்டு ஆர்ப்பரித்து என்ன பண்ணாங்களாம்? எருசலேம் குமாரத்திகளும் சீயோன் குமாரத்தி என்ன பண்ணாங்களாம்? அப்படியா மகிழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். அதே மகிழ்ச்சி நமக்குள்ள என்ன பண்ணும்? அப்ப இயேசு நமக்கு முன்னாடி வராருன்னா நாம என்ன ஆர்ப்பரித்தா தான் கிறிஸ்து நமக்குள்ள வருவார். அல்லேலூயா. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை நம்ம ஆர்ப்பரிக்கணும், நல்லா வொர்ஷிப் பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்த அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால நம்மளை என்ன ஆண்டவர் நம்மளை நிரப்புவா. சோத்ரம். நமக்கு வேணுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? இயேசு வாஞ்சை எனக்கு வேணும், எனக்கு வாஞ்சை வேணும், எனக்கு வாஞ்சை வேணும். எனக்குள்ள அவர் வரணும், எனக்குள்ள அவர் தங்கணும், எனக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், என்னை அவர் நடத்தணும், என்னை அவர் சுமக்கணும், நான் அவருக்குள்ள இருக்கணுங்கிற வாஞ்சை எனக்குள்ள வரணும், இருக்கணும். அப்படி இருக்க நம்ம இன்னைக்கு அப்படி யோசிக்கிறோம். கிறிஸ்து சொன்ன போல நம்ம எப்போதும் அவர் நமக்குள்ள தங்கி இருக்கணும்னா அவர் துதிக்கணும். சோத்திரம். நம்ம இடத்துல நம்ம விட்டு கடந்து போக கூடாது. கடந்து போகாம இருக்குன்னா நம்ம அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கணும். அவர் துதிக்கதான் அவர் நம்மளிலே நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். அப்ப இந்த வாசம் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா நாம் துதிக்கிறவர்களாக காணப்படணும். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப அந்த அதே இடத்துல வாசிப்போம். 21:9 வாசிப்போம். 21:9. பாருங்க, சீமோன் பேதுரு படகுல ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்களும் இருந்தும் வலை என்ன பண்ணலையா? கிளியல. ஏன் கிளியல? சொல்லுங்க. ஏற்கனவே
வலுவா இருந்தது சோத்திரம். வலுவா இருந்தது சோத்திரம். ஏற்கனவே அந்த மனுஷன் மலையை போட்டார், வெறும் மலையா வந்தது. அப்ப அவர் கூட யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை, இயேசு. அப்ப பேதுருக்கு கூட அப்ப யார் இல்லை, இயேசு இல்லாம இருந்தார். இயேசு இப்ப யாரா வந்துட்டாரு கிட்ட வந்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, கூடவே இருக்கிறாரு, நீ என்ன பண்ண, போடு, வலைய போடு. அப்ப போட்ட உடனே, கூட இருந்த உடனே போட்ட உடனே என்னாச்சு, அந்த வலை கிளிய கூட இல்லை. ஆனா அந்த வலையில எவ்வளவு பெரிய மீன் இருந்ததான், ஆமா, அந்த வலை ஃபுல்லா நிரம்பி இருந்ததா மீன். சோத்திரம். காரணம் அப்படின்னா இயேசு அந்த பேதுருவோடு கூட இருந்ததுனால வலை கிளியத்தக்க மீன்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி சுய பலத்துல அவர் வலை போட்டாரு, கிடைக்கலே சொல்லி தோய்ந்து போய் சோர்வா இருந்தாரு. ஆனா அப்ப அவர்கிட்ட இயேசு இல்ல, என்ன செய்வோன்னு சொல்லிக்காதன்னாரு. ஆனா இப்ப இயேசு வந்துட்டாரு, இயேசு சொல்றாரு, சொன்னபடி செஞ்ச உடனே அந்த வலையில மீன் நிறையா இருக்குது. இப்ப அதே போல இயேசு நம்ம கூட இருந்தா நிறைவா இருக்கும். அல்லேலூயா. இந்த இயேசு நமக்கு ஃபில் பண்ணணுங்க. அந்த வலையை எப்படி மீனால ஃபில் பண்ணாரோ அதே போல நம்முடைய வறண்டு போன இந்த ஆத்மாவை இயேசு வந்தா தான் ஃபில் பண்ண முடியும். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நம்ம விடாய்ந்து போன ஆத்மா. சோத்ரம். விடாய்ந்து போன ஆத்மா. சோத்ரம். இயேசு இருந்தா தான் நிறைவான ஒரு ஆத்மாவா இருப்போம், சம்பூர்ணமா இருப்போம். இயேசு இல்லைன்னா தொய்ந்து போன ஆத்மா. சோத்திரம். தொய்ந்து சோர்வா இருப்போம், ஆத்மா சோர்ந்துரும், நம்முடைய பலனும் குறுகி போயிடும். அந்த காரியம் நமக்கு வேணாம். இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த வசனம் வாசிங்க. மீதி இப்ப அந்த 9ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். பாருங்க என்ன எடுத்தது, என்ன சந்தோஷம் பாருங்க, என்ன சந்தோஷம் பாருங்க. பாருங்க என்னாச்சு, முன்னாடி மீன் ஒரு மீன் ஆகப்படல. சரீரத்துக்கு வேண்டிய பசி அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு, சரீரத்துக்கு கேட்ட பசி இருந்தது, பசியினாலையும் தோய்ந்து போயிருந்தாரு. என்னடா ஒரு மீன் கூட அகப்படலே சொல்லி இருந்தாரு. இப்ப என்னாச்சு, வலையும் ஃபுல்லாயிருச்சு. இப்ப உலகப்புறமான பசிக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு, அப்பமும் மீனையும் என்ன பண்ணிக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பேதுருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அதே போலதாங்க ஏசப்பா கூட இருந்தா நம்முடைய எல்லாமே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தா எல்லாம் நன்மையா கிடைக்கும். நம்ம எதை விரும்புகிறோமோ, நமக்கு என்ன தேவையோ, நான் சொல்ல விரும்பினா எனக்கு என்ன தேவையோ அவர் தருவார். சோத்திரம். அந்த பேதுருக்கு அந்த இடத்துல அப்பமும் சுட்ட மீனும் வேணும், பொரிச்ச மீனா ஏதோ ஒரு மீன் வேணும். ஆனா அந்த மீன் வேணும். ஆனா ஏசப்பா ரெடியா கரையில வைத்திருந்தார். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நமக்கு வேணும்னா அப்ப யார் வேணும் எனக்குள்ள, இயேசு எனக்கு வேணும். இயேசு இருந்தா தான் என் குறைவுகளை நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த எருசலேம் வீதியில இது அதுக்கு முன்னாடி என்ன இல்ல, அந்த மக்களுக்கு, சீயோன் குமார்த்திகளுக்கு என்ன இல்ல, மகிழ்ச்சி இல்ல. என்னைக்கு எருசலேம் வீதியில இயேசு கிறிஸ்து அந்த மரியை மேல ஏறி போனாரோ அப்போதான் அவங்களுக்கு என்னாச்சு, மகிழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி வந்தவுடன் தான் எதிர்கொண்டு போனார்கள். அப்ப என்ன அர்த்தம், இவர் ஏற போறான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுக்கு மட்டுமா, அங்க இருக்கிற வீதியில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம், எதிர்கொண்டு வந்து ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இவன் வீதியில வர போறான்னு தெரியுமா, தெரியாதா? அல்லேலூயா. அதனால அந்த சந்தோஷம். அதே போல இயேசு நமக்குள்ள வருவார். அன்னைக்கு எருசலேம் வீதியில வந்தது உண்மை, அதே போல நமக்குள்ளேயும் வருவார். அல்லேலூயா. அப்ப வருவதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், நம்ம ஆர்ப்பரிக்கணும். அலையில அவர் நம்ம வருவார், வர போறாரு. ஆனா அவருக்கு முன்னாடி நான் ஆர்ப்பரிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பண்ணும்போது கர்த்தர் அவர் நமக்குள்ள வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அதே போல இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 21 மத்தேயு சுவிசேஷம்
மத்தேயு சுவிசேஷம் 21:4-5. 4:5. ஆமா. ஸோ 5ஆம் வசனம் வச்சுட்டேமா? சரிம்மா. இப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னா 4வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. உன் ராஜா சாந்த குணமுள்ளவர். அந்த ராஜா யாரா? சாந்த குணமுள்ளவர். வருகிறவர் யாரு? சாந்த குணமுள்ளவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மட்டுமில்ல, வருகிறவர் எப்படிப்பட்டவராகிறான்? தாழ்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலே கழுத குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள் என்றார். அப்படியா சொல்லப்படுகிற போது அப்ப எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னா சாந்த குணமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வருகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சாந்தமா பேசக்கூடியவராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். சாந்தம். ஆமா, சோத்திரம். சாந்தம்னா என்னது? சாப்பிட்டா பேசுவாங்களோ? சாந்தம்னா என்னது? நிதானமா, பொறுமை. சோத்திரம், நிதானமா. அப்ப நம்மளை நடத்துகிறவர், நம்ம கூட இருக்கிறவர் நிதானமா இதை செய்யக்கூடாது என்பதை கூட இருந்து அப்படியே ஆலோசனை தந்து நிதானமாய். இப்ப வேகமா ஓடுனா நல்லதா, பொறுமையா போனா நல்லதா? பொறுமையா. சின்ன குழந்தை பார்த்து 8 வயசு குழந்தை, 8 மாசம் குழந்தை என்ன பண்ணும்? 8 வயசு நடக்கும்ல, பொறுமையா போட்டோம், நிதானமா. அதே போல ஸ்டெப்பா நம்மளை ஏசப்பா நம்ம கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. அப்ப சாந்த குணமுள்ளவராய் நம்ம கூட இருந்து நிதானமாய் பொறுமையாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தார்னா நிதானம் வரும், சாந்தம் வரும். அல்லேலூயா. ஏன்னா சாந்த குணமுள்ளவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு காரியம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மள கூட இருந்தார்னா நிதானமா நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை கொடுத்து வாசிக்கலாம். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அதே வசனம் தீர்க்கதரிசினாலே நடந்தது. அப்ப என்னது நடந்தது? அன்னைக்கு எருசலேம் வீதியில இதெல்லாம் நடந்தது அல்லவா? இன்னைக்கு அவர் சொன்னபடி நடந்து வந்தாரா வரலையா? எருசலேம் அதெல்லாம் வந்துட்டாரு, நிறைவேறிச்சு. இப்ப நம்ம கூட இருக்கணும்ல, இருக்கணும். இப்ப அவர் நம்ம தேவன் தானே அவரு. இப்ப அவருக்குள்ள நம்ம தேவன் தானே, இல்ல வேறவங்க கடவுளா? நம்ம கடவுள். அப்ப அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம யாரா காணப்படணும்? அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாமும் சாந்தம் குணமுள்ளவர்களாக காணப்படணும். சோத்ரம், நம்ம வெளி தோட்டத்தில் எப்படி இருக்கணும்? சாந்தமா வெளிப்படணும். சோத்திரம் வேணுமே இல்லையே? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இன்னும் நம்ம அல்லேலூயா. அப்ப அவர் விரும்புகிற கழுதையாய் நான் இன்னும் ஆகல. சோத்ரம், அவர் விரும்புகிற மரியா நான் மாறல. அவர் எனக்குள்ள ஏறி வரல, அவர் எனக்குள்ள இன்னும் பிரவேசிக்கல. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? அதுக்குதான் இந்த நாள் நினைவு கூறும் நாள். ஆண்டவரே, அந்த கழுதைக்குட்டி எவ்விதமாய் கழுதைக்குட்டி மேல பிரவேசிக்கப்படும் போது ஆண்டு சொன்னாரு, அந்த எஜமான் கூட என்ன பண்ணுவாரு? அது வசனம் இருக்குது. அந்த எஜமான் சொன்னா என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? விட்டு விடுவான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே ஆண்டவருக்காகவே அந்த கழுதைக்குட்டிய வளர்த்திருக்கிறான். சோத்ரம், அல்லேலூயா. அந்த கழுதைக்குட்டிய ஆண்டவருக்குன்னே வளர்த்திருக்கான், யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் பயன்படுத்தல. அப்ப அதே போல நாம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு மட்டும்தான் பயன்படணும். ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கு படக்கூடாது? சாத்தானுக்கு அவனுக்கு பயன்படக்கூடாது. ஸ்தோத்திரம். சாத்தானும் நம்ம ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஆண்டவரை வரவேற்கப்படுகிற போது அவர் வரமாட்டாரு. ஆனா சாத்தா நீங்க கோப்போட ஆட்டாலும் வந்துருவான்.
நீங்க கூப்பிடவே தேவையில்லை, அவனை அழைக்கவே தேவையில்லை. யார் வந்துருவா? ஆட்டோமேட்டிக்கா வருவாரு. ஏன் அப்படி வருவாருன்னா, ஆமா கட்டு சோத்திரம். ஆமா ஏமா என்ன பண்ணுவாரு? மெமரியில இப்படி இத ஆமா நீர் பாய்ச்சுவாரு, நீர் பாய்ச்சி இப்படி இதை செய்யணும். அவரு என்ன கெட்ட ஆலோசனை கொடுப்பாரு. கெட்ட ஆலோசனை பண்ணி இப்படிலாம் போவாத, நிதானமா போவாதப்பா, போயிடலாம், நீ வா, அப்படி போனா தான் இங்க போலாம், அப்பதான் நீ அம்பானியா மாறலாம். சோத்திரம். ஆமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? பாஸ்ட் புட்டு சாப்பிடு. நீ இந்த எப்ப நீ வந்து 2 ஹவர் நெருப்புல வச்சு சோறாக்கி எப்ப சாப்பிடுறது? பசிக்குது, சீக்கிரம் குக்கர்ல வச்சு சீக்கிரம் சாப்பிடு, அப்பதான் சீக்கிரம் என்ன பண்ணலாம். ஆமா கேன்சர் வந்துடும் சீக்கிரம். அப்ப என்ன பண்ணலாம்? இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பிசாசு கொடுக்கிற காரியங்கள். சோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்லிற காரியம் இதுதான் சொல்றாரு. பிசாசு ஆனவன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும், கிறிஸ்தவ அறியப்படாதவங்க பிரச்சனையே இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ அறியப்படாதவங்களை விட்டுருங்க. நம்ம இவ்வளவு ஆண்டுகளா வரோம் அப்படின்னா, இவ்வளவு ஆண்டுகளை கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா? அவர் நம்ம கூட இருக்கிறாரா? அதுதான் மெயின். நம்ம கூட இருக்கிறா அப்படின்னா எனக்குள்ள என்ன பண்ணும்? போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் எனக்குள்ள மாற்றங்கள் வேணும். என்ன மாற்றம்? எனக்கு நல்ல தாழ்மையான குணம் வேணும், ஏழ்மையான ஒரு பேச்சு வேணும், மனத்தாழ்மையான குணாவிஷயம் வேணும். இப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வேணும். யாருடைய சுபாவம் வரும்? எனக்குள்ள வராது. என் தாய் தகப்பு மூலமா வராதுங்க. வருமா? ஒரே வராது. யாருமே வருமா? பாரம்பரியமா வருமா? பரம்பரையா வருமா? ஆபிரகாமுடைய சுபாவம் கூட வருமா? நமக்குள்ள ஆபிரகாமுடைய சுபாவம் கூட வராது. சோத்திரம். வரக்கூடாது. அப்ப யாருடைய சுபாவம் நமக்கு வரணும்? ஏசப்பாவுடைய சுபாவம் தான் நமக்குள்ள வரணும். சோத்திரம். அப்ப ஏசப்பாவுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குன்னா தான் உண்மையிலே நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. இதுதான் இந்த நாள். இதுதான் இந்த நாள், நினைவு கூறும் நாள். சோத்திரம். அப்ப இந்த நாளுக்குள்ள ஏசப்பா நமக்குள்ள அன்னைக்கு அந்த வீதியில இயேசு கடந்து போனார். இன்னைக்கு அற்பமும் சொற்பமா இருக்கிற நம் மீது இயேசு நம்ம மேல வரணும். நம்ம மேல வந்தாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த காரியம் காணப்படும். என்ன காரியம்? இயேசுவின் சுபாவம் எனக்குள்ள காணப்படும். என்னுடைய மாம்சமான சுபாவம் செத்து போயிருக்கணும். லாரன்ஸ்ங்கிற சுபாவம், ராமமூர்த்திங்கிற சுபாவம் செத்து போயிருக்கணும். லாரன்ஸ்ங்கிற சுபாவம் செத்து போயிருக்கணும். இன்னாரு மகனுங்கிற சுபாவம் செத்து போயிருக்கணும். இன்னாரு இனம் சொல்லியிருக்கு, எல்லாமே செத்து போயிடணும். செத்தாத்தான் கிறிஸ்து செயல்படுவார். சாகாவிட்டால் செத்தாத்தான் முளைக்கும். 3ஆம் நாள் முளைக்கும். சாகலைனா முளைக்குமா? ஒரு விதையை போட்டா விதை 3ஆம் நாள் முளைக்கும். அல்லேலூயா. செத்தாத்தான் முளைக்கும். சாகணும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா சுயம் சாகணும், மாம்சம் சாகணும், உலக காரியங்கள் செத்து போகணும். செத்தாத்தான் கிறிஸ்து நமக்குள்ளே வளருவார். 3ஆம் நாள் இயேசுக்கு சதத்தான் உதாரணமா காமிக்கிறார் ஆண்டவர். உதாரணமா காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து 3ஆம் அவர் செத்தாரு. அதான் குற்றேடு. செத்தாரு. மாம்சத்தை வந்தனால சாகணும். செத்தாரு. அவர் நீதிமான்ங்கிறது நிரூபிப்பதற்கு என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் மீண்டும் எழும்ப பண்ணினார். அப்ப நாமளும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய சன்னதியா நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த சுபாவம் நமக்குள்ள வெளிப்படணும். இந்த காரியம் இதுதான் கிறிஸ்தவம். அதுக்குதான் ஆண்டவர் இந்த நாளில, இந்த நாள் ஸ்தோத்திரம். எல்லாரும் அற்பமா எண்ணுகிற அந்த கழுதை மேலேயே இயேசு வந்தாருன்னா, அவருடைய நம்முடைய சாயலாகவே இந்த பூமிக்கு வந்தவர், அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கினவர். அவர் விரும்பின காரியம் நான் என்ன பண்ணுவேன்? நமக்குள்ள வாசம் பண்ணுவேன்னு அவர் விரும்புகிறார்.
நமக்குள்ள தங்கும்படி விரும்புகிறார். நம்ம தான் என்ன பண்ணாரு, முதல் மணி என்ன பண்ணாரு, அவன் தான் அவாய்ட் பண்ணிட்டான், சோத்திரம் வெறுத்துட்டான். ஆனா மறுபடியும் நமக்குள்ள வர விரும்புகிறார். அதுக்காகத்தான் தன் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப எல்லாமே அவருடைய ஏக்கமும் விருப்பம் எல்லாம் இருக்குது. அவன் நம்ம கூட தங்கணும், நம்ம கூட வாசம் பண்ணணுங்கிற எண்ணம் வாஞ்சை பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிறது. ஆனா நாம தான் அவரை அவாய்ட் பண்றோம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன அர்த்தம், என்ன பண்ணணும், அவர் நம்ம கூட தங்கணும் அப்படின்னா வாசிப்போம். லூக்கா மீண்டும் வாசிக்கலாம். லூக்கால 19:38. என்ன அர்த்தம், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக. பூமியில சொன்னாரல்லவா, சீயோன் குமாரத்தியே மகிழு, எருசலேம் குமாரத்தியே மகிழ்ந்து கழிவு சொன்னார்லவா. இப்ப நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம மித்தமா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு நம்ம மித்தமா என்ன பண்ணணுமா, யார் எங்க என்ன நடக்கணுமா? ஆமா, என்ன நடக்கணும் வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதான் மெயின். நம்ம மூலமா பரலோகத்துல என்ன உண்டாகணுமா? ஏன்னா இப்ப அனுப்பி விட்டாரே கிறிஸ்துவை, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் பிதா, அவர்தான் தேவன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். துக்கித்திருக்கிறார்கள். நான் அந்த பூமியில அனுப்பிவிட்டேன், ஆதாம விட்ட வீடு, ஆதாம போயிட்டான். சரி, நீ ரெண்டாவது நீ போன, நீ போயினால சந்தோஷம் நடக்கல. சரி, நீ வந்துட்ட, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்புன. பரிசுத்த ஆவியான 2 போய் எதுவுமே இல்லை. இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா போயும் வந்து என்ன நடக்கல, பரலோகத்தில் என்ன நடக்கல இல்ல அப்படின்னு சொல்லுது வேதம். நான் சொல்லல, பரலோகத்தில் என்ன இல்ல. அப்ப யாரால சமாதானம் வரணுமா? நம்ம மித்தமாதான் பரலோகத்தில் என்ன உண்டாகணுமா? சமாதானம் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப யாரை நம்ம துக்கப்படுத்துறோம்? இது வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே எனக்குள்ள வார வழக்கம். அவருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். சொல்றோம், ஏதோ சொல்லுதுங்க. இன்னும் சொல்றேன், தாவீதின் குமாரன் சமாதானம் உண்டாவத சொன்னாரா சொல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. பரலோகத்திலிருந்து ஒரு தேவ கார்பேல தூரம் வந்தாரு. ஆரை பார்த்து சொன்னாரு, மரியாதை பார்த்து சமாதானம் உண்டாவதாக பூமியில. அப்ப எங்கது பூமியில இருந்து சமாதானம் வந்துச்சு. மேற்கொண்டு இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு சமாதானம் போல, நம்ம மூலமா தான் சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை இழந்தது யாரு? நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி சமாதானம் உண்டாவதாக சொன்னாங்க, சொல்லிட்டாரு இல்லையா? வாசித்து பிறந்தநாள் ஏசப்பா பிறந்தநாள தியானிச்சோம் அல்லவா? இப்ப அதே போல சமாதானம் உண்டாக கடவுள் சொன்னாரு. இப்ப இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம அங்க சமாதானத்தை உண்டாக்கணும். சோத்ரோ, அந்த காரியங்கள் நமக்கு என்ன இல்லை. அதனாலதான் இங்க பரலோகத்துல தேவன், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கேட்கிறாரு, எப்பா விட்டுருப்பா. அவர் சொல்றாரு, அப்பப்ப 5 காயத்தை காமிக்கிறாரு. எப்படி வருஷம் நம்ம எப்படி காமிக்கிறோமோ, வருஷம் நம்ம கிஃப்ட் ப்ரே கொண்டாடுறோம், வருஷம் லென்த் நாள் அனுசரிக்கிறோமோ, அதே போல இன்னைக்கு கண்டிப்பா இந்த மக்கள் இன்னைக்கு வந்துருவாங்க. நான் ரட்சிப்பேன், என் ரத்தம் வேஸ்டா போகாது, என் ரத்தம் வேஸ்டா போகாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்காகவும் அவர் அனுதினமும் பரிந்து பேசுகிறார். ஒவ்வொரு நிமிஷம் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் இயேசு நமக்காக பிதாவிடத்துல கெஞ்சி பரிந்து பேசுகிறார்.
அதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம அதைத்தான் நம்ம ஜெபம்னு சொல்றோம். அல்லேலூயா. இயேசு இன்னமும் பிதாவிடத்துல ஜெபமாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் அப்படின்னா, நாமும் இந்த நாட்களில கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அதான் சொன்னேன், வாசித்தோம், யோவான்ல வாசித்தோம், இயேசு கூட இருந்தா நம்முடைய குறைவு நிறைவாகும். சோத்ரம் நிறைவாகும். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். சோத்ரம் ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சோத்ரம் 38வது வசனம் சொல்லப்பட்டது போல, சமாதானமும் உன்னதத்துல மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்துல சமாதானமும் உன்னதத்துல மகிமை உண்டாவதாக. பரலோகம் அதுதான், உன்னதமும் அதுதான். சோத்ரம் அங்கு மகிமையும் சமாதானம் உண்டாகும்படி நம்ம என்ன பண்ணோம், சத்தத்தோடு தேவனை நாம் புகழ வேண்டும். சோத்ரம் அவிதமாய் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நாளிலே அன்னைக்கு எருசலேம் வீதியில நீங்க வந்தீங்கப்பா, இன்னைக்கு எங்களுக்குள்ள வாங்க டாடின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் எனக்குள்ள வாங்க, பரிசுத்த ஆவியானவரா வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வாங்க. ஆண்டவரே சோத்திரம்பா, ஆண்டவர் என் பிள்ளைய